இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு வழி தெரியாமல் இருக்குது இல்லையா? எப்படி நம்ம செய்ய போறோம், எப்படி இதை நடத்த போகிறோம் என்கிற ஒரு காரியம், அதாவது ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு திருமணம் ஆகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலமாகட்டும், எதற்காகினும் அந்த வழி நமக்கு தெரியாதபடிக்கு சில சமயம் அது மறைக்கப்பட்டு இருக்கும். அப்போ தேவனிடத்திலே நாம் அந்த வழிகளை தெரிவிக்கும்படியாக நாம தேவனிடத்திலே நம் காரியங்களை முதலாவது ஒப்புவிக்கணும். அப்போ அவருடைய பாதையை நமக்கு போதித்தருள்வார். வழி என்பது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்ப அவர் நமக்கு வழியை போதிப்பார் இல்லையா? நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்னே சங்கீதம் 32:8 சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி தேவனிடத்திலே நாம நடக்க வேண்டிய வழியை நாம கேட்கும் போது தேவன் நமக்கு தெரிவிப்பார். நம் பாதைகளுக்கு உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளோன்னு இன்னைக்கு வசனம் சொல்லுகிறத பாக்குறோம். அப்போ நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் எது? கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அப்போ அந்த வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு வழியை தெரிவிப்பார். அந்த வசனத்தின்படி நமக்கு பாதையை காண்பிப்பார். அதுதான் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்றாரு. சங்கீதம் 86:11 பாருங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமது வழியை எனக்கு போதியும். கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் போதுதான் அது செய்வார். என்ன கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கும் போதுதான் நமக்கு வழி பிறக்கும். ஆனா நீங்க சொல்லுவீங்க, நாங்க பல முறை கேட்டோம், எங்களுக்கு பதில் கிடைக்கலையேன்னு. சில நேரம் நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்ப்பாரு. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்குமா, அவர் மேல நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமான்னு பார்ப்பாரு. அதனால தேவனிடத்துல கேளுங்க, எங்களுக்கு வழியை போதிங்கப்பா, நாங்க உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன்னா கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறது. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். தேவ நாமத்துக்கு பயந்திருந்தா அவர் சட்டையின் கீழே நமக்கு என்ன இருக்கு? சுகமும் ஆரோக்கியமுமே இருக்குன்றாரு. அப்போ தேவ நாமத்துக்கு நாம பயப்படும்படியாக நம் இருதயத்தை தேவனிடத்துல ஒருமுகப்படுத்தணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு வழியை போதிக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 27:11 சொல்றாரு, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக எதிராளிகள் இருப்பாங்க, சத்துருக்கள் இருப்பாங்க, நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட எதிராளிகளின் நிமித்தம் என்னுடைய பாதையை நீங்க செவ்வைப்படுத்துங்க, செவ்வையான வழியில என்னை நடத்துங்கன்னு நம்ம கேட்கும் போது தேவன் நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துவார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். கோணலான கிரியைகள் நம்மிடத்துல இருக்கிறதையும் அதை சீர்படுத்தி நமக்கு வழியை காண்பிப்பார். அப்போ எதிராளிகளும் நம்மிடத்துல சமாதானமா வரும்படியா செய்வார் இல்லையா? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருக்களும் உன்னிடத்துல சமாதானமா இருப்பார்கள் என்றே கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ எதிராளிகள் நிமித்தம் தேவன் நம்மை செவ்வையான பாதையிலே அவர் வசனத்தின்படியே நம்மை அவர் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சங்கீதம் 143:8 சொல்லுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா கூட அநேக கவலைகள், அநேக பாரங்கள் நம்முடைய இருதயத்திலயும் இருக்கு இல்லையா? அந்த ஆத்துமா எப்பொழுதும் வியாகுலப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. நீங்க முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்க கர்த்தரிடத்துல அன்பு கூறும்போது அந்த ஆத்துமாவினுடைய வியாகுலங்களை தேவன் தீர்க்க வல்லமை உள்ளவர். அது அதிகாலையில அவருடைய கிருபையின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அதிகாலையில தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும் ஒவ்வொருவருக்கும். அதுதான் நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது இல்லையா? அந்த அனுபவத்திலே நாமும் காணப்படணும். அப்ப தேவனுடைய கிருபையை கேட்க பண்ணுவார். அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். தேவனிடத்துல நீங்க உண்மையாய் அன்பு கூறும்போது தேவனுடைய கிருபையின் சத்தத்தை கேட்க முடியும் இல்லையா? உண்மையே நம்பி இருக்கிறேன்னு இங்க தாவீது சொல்றார், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்தி அதிகாலையில தேவனை நோக்கி கூப்பிடுறத பாக்குறோம். அதே போல சங்கீதம் 5:8 பாருங்க, சத்துருக்களின் நிமித்தம், ஃபர்ஸ்ட் நம்ம எதிராளிகளின் நிமித்தம் பார்த்தோம், இப்ப சத்துருக்களின் நிமித்தம்
கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சத்துருக்களுக்கு முன்பாக தேவனுடைய நீதியிலே நடத்துறது. அவர் நீதி என்ன, எந்தெந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்தந்த எல்லையிலே நாம் நீதியும் நியாயமும் மன உத்தமமா நம்ம நடக்கும்போது தேவன் நமக்கு வழியை செவ்வைப்படுத்தி கொடுப்பார் இல்லையா? யாத்ராகமம் 33:13 பாருங்க, இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகணும். அப்போ தேவனுடைய கண்கள்ல அவர் கிருபையை கேட்கிறாரு. உம்முடைய கண்கள்ல இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கு, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அந்த கிருபை கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கூட கேட்கிறாரு. ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையினால நம்மளை வழிநடத்துறார், நமக்கு ஆலோசனை கத்துறாருன்னு நமக்கு வழியும் போதிப்பாரு. தேவ சத்தத்தை கேட்க நம்முடைய செவிகளும் இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் நம் தேவ சத்தத்தை கேட்க முடியும். நம்ம கூட நாம நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம இடத்துல பேசலன்னு. இல்ல, அவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம தான் கவனிக்க நம் செவி சாய்ப்பது இல்ல அவர் சத்தத்துக்கு. இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாக, நம் இருதயத்தை தேவன் விருத்த சேதனம் பண்ணும்படியாக நாம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மன இருளின் காரிருளல் அவர் நீக்கி போடுவார். அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் கிருபையை நமக்கு கேட்க பண்ணுவார். சத்துருக்கள் நிமித்தம் நம்மை நீதியில நடத்தி நம்மை செவ்வையான வழியிலே அவர் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதான் இங்க யாத்ராகமம் 33:13 கேட்கிறாரு, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். இப்ப நீங்க எங்களுக்கு வழியை போதிங்க, நாங்க இனி எப்படி கடந்து போகணும் ஒவ்வொரு எல்லைக்கும் சொல்லி மோசே தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு. இந்த ஜாதி உம்முடைய ஜனம், இந்த ஜனத்தை என் துதி சொல்லி வரவே இந்த ஜனத்தை ஏற்படுத்தினே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்படி அதனால தேவனுடைய கிருபையை எங்க மோசே கேட்கறத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு வழி தெரியணும்னா தேவனிடத்துல நாம அடுத்து என்ன கேட்கணும்? கிருபையை கேட்கணும். தேவனிடத்துல அந்த கிருபை இருந்தா நமக்கு போதும் இல்லையா? எரேமியா 6:16 பாருங்க, வழியிலே நின்று கொண்டு பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்னு இங்க கர்த்தர் சொல்றாரு. அப்போ உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஏன்னா அந்த ஆத்மா தான் அலைந்து தெரியுது, அந்த ஆத்மாவுக்கு தான் நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அதனால இன்னைக்கு நீங்க பூர்வ பாதைனா வேதாகமத்துல நம்முடைய முன்னோர்களாய் ஆதி பிதாக்களா இருந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் எப்படி ஆலோசனை கத்தரா இருந்து வழிநடத்தினார் இல்லையா? ஒவ்வொரு யோசேப்போடு தேவன் இருந்தார்னு பாக்குறோம். மோசேவோடும் யோசேப்போடும் தேவனுடைய கரம் இருந்ததுன்னு பாக்குறோம். ஒவ்வொருவரையும் ஒரு நிலையிலும் தேவன் எடுத்து அவங்களுடைய விசுவாசத்தின்படி தேவ பயத்துல அவங்க நடந்த பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிந்த பொழுது, ஒவ்வொரு நேரத்திலையும் தேவனுடைய சித்தத்தை அவங்க அறிந்து செயல்படும் போதெல்லாம் தேவன் அவங்களுக்கு வழியை காண்பிச்சாரு. அவங்க ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும்படியா செய்தாரு. சங்கீதம் 119:27 சொல்லுது, உம்முடைய கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். ஏன்னா கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம வேதத்துல பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார். யோர்தானின் நதியை பின்னிட்டு திரும்ப செய்து அதுல இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக செய்தார். எரிகோ கோட்டை மதில் அவங்களுக்கு தடையா இருந்தது கானானுக்குள் பிரவேசிக்க. அந்த எரிகோ மதிலை துதியினாலே விழும்படியா செய்தார். அப்போ ஆலோசனை கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கடந்து போகிறதுக்கு வழி அவர் போதிப்பார் இல்லையா? ஒரு இடத்துலயும் மோசே செங்கோலை நீட்ட சொல்லும் பொழுது அந்த சிவந்திர சமுத்திரத்துக்கு எதிராக உன் கோலை நீட்டுன்னு தான் சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியும் பொழுது அங்கே செங்கடல் பிளக்குது. யோர்தானில ஆசாரியர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே அது பின்னிட்டு திரும்புகிறத நாம் பார்க்கிறோம். எரிகோ மதில் 7 நாள் அவங்க சுத்தி வராங்க. 7ஆவது நாள் 7 முறை சுத்தி துதித்து அவரை ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை மதில் விழுது. இன்னைக்கும் நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் துதிக்கும் போது தேவன் எல்லா தடைகளையும் அவர் முறிப்பார். நாம் தேவனிடத்துல கேட்கும் போது நமக்கு வழியை அவர் காண்பித்து போதிக்க அவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அவருடைய வழிகளை நாம தெரிவிக்கும்படி கேட்கும் போது வழியை நமக்கு தெரிவிப்பார். அவர் பாதையிலே நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் சத்திய வசனத்தின்படி நாமும் நடக்கும்போது நம்மையும் செவ்வையான பாதையிலே அவர் நடத்துவார். ஆமீன்.